எல்லாருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம வரலட்சுமி டெக்கரேஷன் எப்படி பண்றதுன்னு தாங்க பார்க்க போறோம். ஒரு ஐடல் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். அண்ட் 50 ருபீஸ் நோட்ஸும் 10 ருபீஸ் நோட்ஸும் யூஸ் பண்ணி தாங்க பண்ண போறோம். லக்ஷ்மி வந்து கொஞ்சம் சின்ன பொம்மையா பார்த்து ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கலாம். அண்ட் 10 ருபீஸ் நோட் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெண்ட் ஆகாத நோட்டாக பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கொஞ்சம் புது நோட்டாக இருந்தால் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நீங்கள் 10 ருபீஸ் நோட் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா 20 ருபீஸ் 100 ருபீஸ் கூட யூஸ் பண்ணுங்கள். இந்த கலர்ஸ்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த 10 ருபீஸ் நோட்டை நம்ம கார்ட்ஸ் எப்படி விரிப்போமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நோட்ஸாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை விரித்து ஒன்று ஒன்றா அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு நோட்டுக்குமே கேப் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நமக்கு ஃபைனலாக இந்த மாதிரி தாங்க அவுட்புட் கிடைக்கும். இந்த மாதிரி ஈக்குவலாக எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லக்ஷ்மி பொம்மை எடுத்துக்கலாங்க. நான் வந்து சின்ன சைஸ் ஐடல் தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சிம்பிளாக இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இந்த 10 ருபீஸ் நோட் வந்து நம்ம விரித்து வச்சுருக்கோம்ல, இது மேலேயே வந்து நடுவில் சென்டரில் வந்து சாமியை வச்சுட்டு இதோட நீங்கள் அவுட்லுக்கை முடிச்சுக்கலாம். இல்லைன்னா இன்னொன்று வந்து 50 ருபீஸ் நோட் வந்து நம்ம பின்னாடி விரித்து கூட பண்ணலாங்க. இப்போ நம்ம 50 ருபீஸ் நோட்டை ரொட்டேட் பண்ணி எப்படி சாமிக்கு பின்னாடி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 50 ருபீஸ் நோட் இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கர்வ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கோன் ஷேப்புக்கு கொண்டு வாங்க. அண்ட் அங்கே விரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம அங்கே ஒரு சின்னதாக ஒரு டேப் மாதிரி கீழே வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுட்றோம். நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஷேப் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அது அப்படியே ஒரு விசிறி மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். உங்கள் ஐடல் என்ன சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி 12 50 ருபீஸ் நோட்டை இந்த மாதிரி கோன் மாதிரி வச்சு இந்த செமி சர்க்கிள் மாதிரி இப்படி ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை நம்ம ஃபுல்லாகவே செல்லோ டேப் வச்சு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஒரு பெரிய சைஸ் செல்லோ டேப் எடுத்து அது அப்படியே செமி சர்க்கிளில் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேலன்ஸ்க்கு ஸ்ட்ராங்காக இருக்க 2 செல்லோ டேப் கூட மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 2 லைனாக ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது சாமி வச்சு நம்ம கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாமி எடுத்து அதை திருப்பி வச்சுட்டு பின்னாடி நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போகிறோங்க. ஒரு செல்லோ டேப் போட்டு அதை டபுள் சைட் டேப் மாதிரி, இப்போ உங்களுக்கு வேணும்னா டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நான் பண்ணுற மாதிரி இப்படி ரவுண்டாக இப்படி செல்லோ டேப்பையே டபுள் சைட் டேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ 50 ருபீஸ் நோட்டை நம்ம விசிறி மாதிரி பண்ணி வச்சுருந்தோம்லங்க, அதை சாமி பின்னாடி இப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணிடணும். ப்ளேஸ் பண்ணி லைட்டாக கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தக்கூடாது, அப்புறம் நம்மளுக்கு அந்த கோனோட ஷேப் போயிடும். ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். 10 ருபீஸ் நோட் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்க, அந்த பிளேட் எடுத்துக்கோங்க. இதை நம்ம அது மேலே ப்ளேஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக சென்டராக பார்த்து ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. மல்லிப்பூ எடுத்துக்கோங்க. நான் கரெக்டாக அந்த சைஸ் பார்த்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மல்லிப்பூ இல்லைன்னா ஜாஸ்மின் ஃப்ளவர் யூஸ் பண்ணுங்கள். ஜாஸ்மின் ஃப்ளவரை காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிகிட்டே வாங்க ரவுண்டாக. நெக்ஸ்ட்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் கிராஸ் எடுத்துக்கிட்டேங்க. அந்த கிராஸ் வந்து ஃபுல்லாகவே ரவுண்டாக நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த மல்லிப்பூவுக்கு நெக்ஸ்ட்டு லைன் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ மேலே ரெட் கலரில் ஒரு குட்டி குட்டி ரோசஸ் வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. இது வந்து ஜடைக்கு யூஸ் பண்ணுற பின்ஸுங்க. ஜடைக்கு நடுவில் நம்ம ரோஸ் பின்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம்ல, அந்த தாங்க நாங்கள் சுற்றி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபைனல் அவுட்புட் முடிஞ்சிருச்சு. எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க நம்மளுக்கு கிடைக்கும். இதில் டெக்கரேஷன்ஸ்லாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தாங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி க்ரியேட்டிவான ஐடியாஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.